எக்ஸாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணியும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணியும் இந்த சம்மை ஈஸியாக சால்வ். இதில் யூஸ் பண்ண போகிற ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா cos ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காஸ் ஆஃப் 15 டிகிரியை நீங்கள் காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு ஏ மைனஸ் பி ஃபார்முக்கு எழுத முடியுமா? அதாவது 15 டிகிரியை பிரித்து எழுதிக்கிறீங்க. ஸோ ஃபார்முலா படி இந்த மாதிரி எழுதிக்கலாமா? காஸ் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி சைன் 30 டிகிரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, காஸ் 30 டிகிரி √3/2 காஸ் 45 டிகிரி 1/√2 இல்லையா? ஸோ இந்த டேபிளை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், காஸ் 45 டிகிரி இதில் என்ன வேல்யூவோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். காஸ் 45 டிகிரி 1/√2வா? ஸோ 1/√2. காஸ் 30 டிகிரி √3/2 ப்ளஸ் சைன் 45 டிகிரி 1/√2 சைன் 30 டிகிரி 1/2 இல்லையா? ஸோ கரெக்டாக அதோட ஆன்சரை எழுதி. ஸோ கீழே எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2 × √2வா? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால மேலே இருக்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ √3 + 1ன்னு கிடைக்குதா மேலே? ஸோ 1 + √3ன்னு எழுதிக்கலாம். 1 + √3. திஸ் இஸ் த ஆன்சர்.